ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? செகண்ட் மிட்டம் எக்ஸாமுக்கு எல்லாருமே சூப்பராக வந்து ப்ரிப்பேர் பண்ணி அண்ட் எக்ஸாமுக்கு எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டோம். அண்ட் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து டேட்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காங்க. ஸோ ஹாஃப் இயர் எக்ஸாமுக்கு அது ரொம்பவே வந்து உங்களுக்கு டைம் கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ இருந்தே வந்து ப்ராப்பராக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கிடைக்கிற கொஞ்சம் டைம் எல்லா டைமுமே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எக்ஸாம் டைம் தான் படிப்பேன், எக்ஸாம் டைம் படித்தாதான் எனக்கு ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் இப்போ இருந்தே வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். அண்ட் நிறைய பேருக்கு ஹாஃப் இயர்லி போர்ஷன்ஸ் கூட கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ இருந்தே வந்து ஹாஃப் இயர்லி போர்ஷன்ஸை கூட நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரிப்பேர் பண்ணால் வந்துட்டு அது உங்களுக்கு எந்த ஒரு நெகட்டிவ் கிடையாது. எல்லா விதத்துலையும் நமக்கு அது பாசிட்டிவ் தான். ஸோ கிடைக்கிற டைம் எல்லாத்தையும் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன தான் எல்லா டைமையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணாலும் ஸோ அது எக்ஸாம் டைம் நம்ம எல்லாருமே ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அது என்னென்னு தெரிஞ்ச மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ எல்லாருமே வந்துட்டு சூப்பராக அப்படி வெல் ப்ரிப்பேர்டாக நம்ம எக்ஸாம் ஹால்குள்ளே போயிடுவோம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறமா 1 மார்க் கொஷின்ஸ்க்கே நம்ம வந்து 2-3 மினிட்ஸ் எடுத்துக்குவோம். அண்ட் 2 மார்க் கொஷின்ஸ்க்கு 5 மினிட்ஸ்க்கு மேலே எடுத்துப்போம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் டைம் நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கும்போது நம்மளால் வந்து அந்த டைமுக்குள்ளே நீங்கள் கொஷின் ஆன்சர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவும் முடியாது. அந்த இடத்துல ப்ரெஷரும் ஆயிடுவீங்க. ஸோ இந்த ப்ரெஷர்லாம் கம்மி பண்ணணும், ப்ராப்பராக நீட்டாக எழுதணும், முக்கியமாக ப்ரெசன்டேஷன். ஸோ டைம் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம பாட்டுக்கு டக்குன்னு எழுதி போயிட்டே இருப்போம். ஸோ அதில் என்ன ஆகும், நம்மளோட பேப்பர் ப்ரெசன்டேஷன் கூட பார்க்குறதுக்கு அவ்வளோ மோசமாக போயிடும். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் வரக்கூடாது. அண்ட் சூப்பர் எக்ஸாம் எழுதணும், நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது பண்ணல அப்படின்னா நமக்கு இந்த ட்ராபேக் எல்லாமே நடக்கும். சரியா? ஓகேவா? ஸோ ப்ராப்பராக வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் வந்து எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியாப்பா? நான் உங்கள் ரியா ஃப்ரம் அண்டர் லேர்னிங். ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட்டை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா எஸ், ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்னு கமெண்ட் பண்ணுங்கள். 9th 10th 11th 12th ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து 10th தான் டைம் மேனேஜ்மெண்ட் இருக்குது, 12th தான் இருக்குது. 11th வந்து பப்ளிக் இல்லை, ஸோ அதனால் நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம் அப்படிலாம் கிடையாது. 11th வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் வந்துட்டு உங்களுக்கு பப்ளிக் தான் இல்லை, ஆனால் எல்லா எக்ஸாமும் இருக்குது தானே. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணி அது சூப்பராக படித்தா மட்டும்தான் நீங்கள் 12th வந்து நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா இந்த பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா தான் நீங்கள் அங்கே மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஸோ அதனால் எக்ஸாம் இருக்குது இல்லை பப்ளிக் எக்ஸாம், ஸோ நீங்கள் இருக்கிற குட்டி எக்ஸாமே வந்து சூப்பராக வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். சரியாப்பா? ஸோ ஃபர்ஸ்ட் 5 to 10 minutes ஸோ கொஷின் பேப்பர் கொடுத்துருவாங்க. கொஷின் பேப்பர் கொடுத்ததுமே அவனை பார்க்குறது இவனை பார்க்குறது ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறது அப்படியே உட்காரக்கூடாது. உங்கள் கொஷின் பேப்பரை ஃபஸ்ட்டு பாருங்கள். சரியா? கொஷின் பேப்பரை பார்த்துட்டு உனக்கு இது தெரியுமா, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி யார்ட்டையும் ஷேர் பண்ண வேணாம். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின்ஸை ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ரீட் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். சரியா? ஸோ எடுத்ததுமே வந்துட்டு உங்கள் கொஷின் பேப்பர் அப்படியே ஸ்கேன் பண்ணிடுங்க. கண்ணாலேயே ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த கொஷின்ஸ்லாம் நமக்கு தெரியும் தெரில அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஷினுக்கும் எவ்வளோ மார்க்ஸ் வந்து அங்கே கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் 2 மார்க் 3 மார்க். பட் அந்த கொஷின்ஸை வந்து சம்டைம்ஸ் நமக்கு 2 மார்க் கொஷின்ஸை 3 மார்க்லேயே கேட்கலாம், 3 மார்க் கொஷின்ஸை 2 மார்க்லேயே கேட்கலாம். அப்போ நீங்கள் பார்க்கணும் ஒவ்வொரு கொஷின்ஸும் எவ்வளோ மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு எது வந்து பெஸ்ட்டாக தெரியும், எனக்கு 2 மார்க்கா 2 மார்க் செக்ஷன் சூப்பராக தெரியும், எனக்கு 10 கொஷினும் தெரியும், எனக்கு 5 கொஷின்ஸும் தெரியும், இந்த மாதிரி உங்களுக்கு வெரி கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற செக்ஷனை அட்டன் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் எப்போவுமே 1 மார்க்குக்கு போய்க்கோங்க, தப்பே கிடையாது. ஸோ 1 மார்க்கை முடிச்சதுக்கப்புறமா லைக் நம்பர்ஸ் போட்டு வச்சுக்கலாம். 1 to 10 நம்பர்ஸ், 1 to 8ங்கிற நம்பர்ஸ் நீங்கள் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் ஆப்வியஸ்லி 10th ஸ்டூடெண்ட்ஸ் 9th ஸ்டூடெண்ட்ஸ் 2 மார்க் 5 மார்க் அண்ட் 2 மார்க் 4 மார்க் 7 மார்க். சரியா? ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ப்ராப்பராக அட்டன் பண்ணிக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் என்ன பண்ணணும், 5 to 10 minutes கொஷின் பேப்பரை ஸ்கேன் பண்ணுறீங்க. ஸோ அதில் என்னென்ன தெரியும் தெரியாதுங்கிறத பார்க்குறீங்க. ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் எவ்வளோ மார்க்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். சரியா? நெக்ஸ்ட் ஒவ்வொரு கொஷினுக்கு டைம் அலோகேட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பாக வாட்ச் கட்டிட்டு தான் போவீங்க. ஒரு சில ஸ்கூல்ஸில் வந்து வாட்ச் அடவுல கிடையாது, பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நீங்கள் ஒரு டைம் கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கொஷின்க்கா நான் இவ்வளோ மினிட்ஸ் எடுத்துப்பேன், ஸோ எழுதுறது கூட இவ்வளோ மினிட்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேல்குலேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் எப்போ நடக்கும், நீங்கள் வீட்லேயே ஒரு ட்ரையல் எக்ஸாம் எழுதி பார்த்துடலாம். அதே 1.5 hours வந்து வீட்லேயும் வந்து டைம் செட் பண்ணி நீங்கள் ஒரு குட்டி பேப்பர் ஒரு கொஷின் பேப்பர் நீங்களாக க்ரியேட் பண்ணி எழுதி கூட பார்த்துடலாம். 5 2 மார்க்னா 5 2 மார்க், 4 2 மார்க்னா 4 2 மார்க். ஸோ அதே மாதிரி தான் 3 மார்க் அண்ட் 5 மார்க். ஸோ கொஷின் பேப்பரில் எவ்வளோ கொஷின் கேட்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ எல்லா சப்ஜெக்டோட கொஷின் பேப்பர் வீடியோ நம்ம அண்டர் லேர்னிங் சேனலில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரியா? ஸோ இதில் 1 மார்க் கொஷின்ஸ்க்கு 1 minute, 2 மார்க் கொஷின்ஸ்க்கு 2 minutes, 3 மார்க் கொஷின்ஸ்க்கு 3 minutes தான், அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ்க்கு 10 minutes. ஓகே, ஸோ 5 மார்க் கொஷின்ஸ்க்கு வந்து நமக்கு
கொஞ்சம் அதிகமாக டைம் எடுக்கும். ஏன்னா எல்லாம் எழுதணும் இல்லையா? பெருசு பெருசாக கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ் தமிழ்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அப்படியே பக்கமாக போயிட்டுருக்கும். ஸோ இதே கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு ஸோ மேக்ஸ் ப்ராப்ளம் சொல்லவே வேணாம். ஸோ நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல, அதனால 10 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. அதை 10-12 மினிட்ஸ் கூட ஆகலாம், தப்பு கிடையாது. ஆனால் 12 மினிட்ஸ்க்கு மேலே போகாதீங்க. அதுக்குள்ளேயே முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு கொஷினுமே ஸோ இந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணும் அண்ட் சூப்பராக நீங்கள் வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 100 லேர்னிங் ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எப்படியெல்லாம் வந்து படிக்கணும், ஸோ எப்படி வந்து ஈஸியாக கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்ணலாம், ஸோ என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது, ஸோ டிப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம் அண்ட் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம 100 லேர்னிங் ஆப்பில் 3 days வந்து ஃப்ரீ ட்ரையல் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ட்ரையல் எடுத்துகிட்டு அப்புறம் கூட நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம். ஸோ அட்மிஷன் நம்பரும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் அட்மிஷன் வந்து நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி டீச்சர்ஸ் இருக்காங்க அண்ட் உங்களுக்குன்னு தனித்தனியாக மென்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மென்டர் சப்போர்ட்டில் நீங்கள் வந்து உங்கள் மார்க்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே மார்க் இம்ப்ரூவ் பண்ண ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா எஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு 70 to 75 மினிட்ஸ் டோட்டலாக நமக்கு 90 மினிட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதில் தான் உங்களுக்கு தனித்தனியாக வந்து டைம் ஸ்ப்ளிட் பண்ணி சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பிளான் இல்லையா? ஸோ நீங்கள் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க? ஸோ செக்ஷன் ஏ அட்டன் பண்ணலாமா, பி அட்டன் பண்ணலாமா, சி அட்டன் பண்ணலாமா, அந்த மாதிரி இருப்பீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி எந்த செக்ஷனில் நீங்கள் அட்டன் பண்ணலான்னு இருக்கீங்களோ அதில் ஃபிக்ஸடாக இருங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் சூப்பராக நீங்கள் வந்து பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு கொஷினில் உங்களுக்கு ஸ்டக் ஆயிடுச்சு அப்படின்னா அதுலேயே உட்காந்துட்டு என்ன வரும் யோசிச்சுட்டே இருக்காதீங்க. அடுத்த கொஷினுக்கு மூவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கலாம். ஸ்பேஸ் விட்டுட்டு திருப்பி அந்த கொஷினை நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணும்போது நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் வந்துட்டு மேனேஜ் ஆயிரும், சரிங்களா? ஸோ அடுத்தது வந்துட்டு உங்களோட ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கிளியராக இருக்கணும் அண்ட் ஓவர் எக்ஸ்பிளனேஷன்லாம் வேணாம். ஒரு 2 மார்க் கொஷின்ஸ்க்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 மார்க் 5 மார்க் லெவலுக்கு எழுதுவோம், எதுக்கு அதெல்லாம் வேணாம், சரியா? ஸோ ஓவர் எக்ஸ்பிளனேஷன்லாம் இல்லாமல் ஸோ மினிமமாக எவ்வளோ மார்க்கு கேட்டிருக்கோங்களோ அந்த மார்க்குக்கு அளவாக நீங்கள் எழுதுனா போதும், சரியா? ஸோ அதனால் ஆன்சர்ஸ் கிளியராக இருக்கணும், ஓவர் எக்ஸ்பிளனேஷன் வேணாம். கொடுத்துருக்கிற கண்டென்ட்டுக்கு நீங்கள் சூப்பராக வந்து ஆன்சர் எழுதிட்டீங்கன்னா போதும், சரியா? ஸோ என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத கிளியராக பாருங்கள், அதுக்குண்டான ஆன்சரை மட்டும் நீங்கள் எழுதுனா போதும், சரியாப்பா? நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம், லாஸ்ட்டு 5 to 10 மினிட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணணும். அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து டைம் இல்லை, எனக்கு டைம் பத்தலை, நான் வந்து நாட் கட்டிகிட்டு இருந்தேன், அடிஷ்னல் ஷீட் அப்போ தான் வாங்கினேன், இந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் சொல்லவே கூடாது. லாஸ்ட்டு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் கொஷினே அட்டன் பண்ணல, எனக்கு இன்னும் 3 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு இருந்துச்சுனாலும் பரவாயில்ல, விட்டுருங்க, தப்பே கிடையாது. ஆனால் 5 to 10 மினிட்ஸ் அட்லீஸ்ட் 5 மினிட்ஸ் அது நீங்கள் ரிவ்யூ பண்ணணும். என்னென்ன கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணலை, உங்களுக்கு தெரிஞ்சோ எதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணல அப்படிங்கிறத செக் பண்ணும். ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக இருக்கா, கிராமர் போர்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கா, கேல்குலேஷன்லாம் கரெக்டாக இருக்கா, இது எல்லாத்தையுமே வந்து பார்க்கணும். ஏன்னா குட்டி குட்டி கேல்குலேஷனில் மிஸ்டேக் பண்ணியிருப்போம். கிராமர்லாம் எழுதும் போது நம்ம மைண்டில் ஒன்று நினச்சிருப்போம், ஆனால் எழுதுறது ஒன்றா இருக்கும். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நிறையா டைம் நடந்திருக்கு. நான் ஸ்கூல் டைம் படிக்கும் போது எனக்கு இந்த மிஸ்டேக் நடந்திருக்கு. நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது மைண்டில் நினைக்கும் போது ஒரு விஷயம் நினச்சிருப்போம், ஆனால் எழுதும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாற்றி எழுதிடுவோம். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் வந்து ரிவ்யூ பண்ணணும் அண்ட் படிக்கும் போது கிளியராக படிக்கணும், சரியா? ஸோ அந்த மாதிரி படிச்சிட்டிங்க அப்படின்னா எழுதும் போது மிஸ்டேக்ஸ் வராது. ஸோ அப்படியே வந்தாலும் லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ரிவ்யூ பண்ணுறதுல உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் ஆயிடுச்சு, சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஏதாவது பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லை ஏதாவது கன்க்ளூஷன் வந்து கரெக்டாக கொடுக்கல அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம், செக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இத்தனை விஷயமும் நம்ம லாஸ்ட் 5 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணணும், எல்லா கொஷின்ஸையும் நீங்கள் கரெக்டாக வந்து எழுதியிருக்கணும். எழுதியிருந்தால் மட்டும்தான் லாஸ்ட் 5 மினிட்ஸ் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக செக் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அந்த டைமில் அடிஷ்னல் ஷீட் வாங்குவோம், நோட்டை போட்டுட்ருப்போம், ஸோ அப்படியே ஹரிபரியாக உட்காந்து எழுதிட்டுருப்போம். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எக்ஸாமில் சூப்பராக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும் அண்ட் குட் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இதே வந்து நம்ம டைம் பிளான் என்ன, ஸோ நமக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90 மினிட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு உங்கள் பேப்பரை வந்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ரீட் பண்ணுறக்கும் பிளான் பண்ணுறக்கும் நமக்கு வந்து 5 to 10 மினிட்ஸ் தான், சரியா? அதுக்கப்புறமா நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு நமக்கு 70 to 75 மினிட்ஸ் அண்ட் ரிவ்யூ பண்ணுறதுக்கு 5 to 10 மினிட்ஸ், இவ்வளோ தான். ஸோ இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும், அந்த 90 மினிட்ஸ்க்குள்ளே ப்ராப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக எக்ஸாமை வந்து எழுதி முடிச்சுட்டு வந்துடலாம், ஓகே? ஸோ இதே மாதிரி நமக்கு நிறைய ஹெல்ப் வேணும் அண்ட் வந்து சூப்பராக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நம்ம 100 லேர்னிங் ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் ரெகுலராக நம்ம
எஸ், நம்ம ஹண்டர் லேர்னிங் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்காகவே நிறைய டிப்ஸு, ஹேக்ஸு, ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் டெய்லி லைவ் கிளாஸ் போயிட்டுருக்கோம். ஸோ மறக்காமல் லைவ் கிளாஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் எல்லாத்தையுமே வந்து கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் லைவ் கிளாஸஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.